ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த 2 கலர்ஸை வச்சுட்டு 1.5 ரோலில் ஒரு குட்டி பேஸ்கெட் ஒன்று போட போகிறேன். மெஷர்மெண்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். 6 அடியில் ஸ்கேலில் வந்துட்டு 6 அடியில் 14 வயர் ப்ளூ கலர்லையும் அப்புறம் பிங்க் கலரில் 6 வயர் 6 அடியில் எடுத்துக்கணும். ப்ளூ கலரில் 6 அடியில் 14 வயரும் பிங்க் கலரில் 6 அடியில் 6 வயரும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நான். இப்போது நாம் பேஸ்கெட்டோட பேஸ் போட்டுக்கலாம். ஏற்கனவே கட் பண்ணினது போக இவ்வளோ ஒயர் மீதம் இருக்குது. இந்த ரோலை நான் பேஸ்கெட்டோட பேஸ் போடுறதுக்காக யூஸ் பண்ணிக்க போகிறேன். 6 பிங்க் கலர் ஒயர் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் ஒரு ஒயர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஈவனாக மடித்து நாம் எடுத்துக்கணும். ஈவனாக ஃபோல்டு பண்ண இந்த பிங்க் கலர் ஒயருக்கு மேலே ரன்னிங் ஒயர் இருக்கு இல்லையா, நம்மளோட இந்த ப்ளூ கலர் ரன்னிங் ஒயரை இந்த மாதிரி வச்சுட்டு கீழே வர ஃபுல்லாக அளந்துக்கணும். நாம் அந்த ஒயரை இந்த மாதிரி பிடிச்சிட்டு ஃபுல்லாகவே எண்டு வர அளந்துக்கணும். இப்போது இந்த எண்டில் இருந்துட்டு ஒரு விரல், உங்கள் விரலுக்கு ஒரு விரல் வர அளந்து அந்த ஒரு விரலுக்கு முன்னாடி இருக்கிற பக்கத்தை நாம் மடக்கி எடுத்துக்கணும். இந்த மாதிரி மடக்கி எடுத்துக்கணும். இப்போது பிங்க் கலர் ஒயர் மேலே நம்ம மடக்கி எடுத்த இந்த ப்ளூ கலர் ஒயரை வச்சுட்டு இதில் நம்ம மடக்கின பக்கம் இந்த திரும்பின பக்கமாக கீழே இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். மேலே இருக்கிற பக்கம் ரன்னிங் ரோலோடு இருக்கிற மாதிரி நாம் ஒயரை வச்சுக்கணும். இப்போது கீழே இருக்கிற பிங்க் கலர் திரும்பின பக்கத்தை மேலே வச்சுட்டு ப்ளூ கலரில் திரும்பின பக்கத்தை அந்த பக்கம் வர மாதிரி விட்டுக்கணும். இப்போ நாம் ஃபர்ஸ்ட் நாட் போட்டாச்சு. நாட் போட்டதுக்கு அப்புறமா கீழே இருக்கிற ஒயரும் மேலே இருக்கிற ஒயரும் ஈவனாக இருக்குதா அப்படின்னு நாம் அளந்து பார்த்துக்கணும். இந்த மாதிரி பிடிச்சிட்டு எண்டில் ஈவனாக இருக்குதா அப்படின்னு நாம் பார்த்துக்கணும். ஈவனாக தான் இருக்குது. ஒருவேளை ஈவனாக இல்லை அப்படின்னா மேலே கீழே கொஞ்சம் இந்த மாதிரி மேலே கீழே கொஞ்சம் இருக்குது அப்படின்னா நாம் கண்டிப்பாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அட்ஜஸ்ட் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா பேஸ்கெட் நம்ம போட்டு முடிக்கிறப்போ ஒரு சைடு நீட்டமாகவும் ஒரு சைடு வந்துட்டு ஒயர் பத்தாமவும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கண்டிப்பாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அடுத்து வந்துட்டு இன்னொரு பிங்க் ஒயர் ஜாயின் பண்ண போகிறேன். அப்புறம் 7 ப்ளூ ஒயர் இந்த மாதிரி கட் பண்ண எல்லா ஒயரையும் ஜாயின் பண்ணிவிட்டு காட்டுறேன். கட் பண்ண ஒயர்ஸ் ஃபுல்லாகவே ஜாயின் பண்ணிட்டேன். பாருங்கள், 2 பிங்க்கு, அப்புறம் 7 ப்ளூ, அப்புறம் 2 பிங்க்கு, அப்புறம் 7 ப்ளூ, லாஸ்ட்டில் 2 பிங்க் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிட்டேன் நான். இப்போது இந்த ரன்னிங் ஒயரை கட் பண்ணி விடலை. இந்த ரன்னிங் ஒயரை நம்ம முன்னாடி அளந்து விட்ட இந்த ஒயரை அளவாக வச்சுக்கிட்டு நாம் ரன்னிங் ஒயரை கட் பண்ணிக்கலாம். இந்த ஒயரோடு சேர்த்து இந்த மாதிரி வச்சுட்டு இதை அளந்துக்கிட்டு ஃபுல்லாக அளந்துக்கிட்டு இந்த இடத்துல கட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்துட்டு இந்த சைடு ஒயர் அளவுக்கு ரன்னிங் ஒயரை நாம் அளந்துக்கணும். சைடு ஒயரில் ரன்னிங் ஒயரை வச்சுட்டு எண்ட்லேருந்து ஃபுல்லாக இங்கே வர அளந்துட்டு இந்த இடத்துல நாம் ரன்னிங் ஒயரை மடக்கி எடுத்துக்கணும். மடக்கி எடுத்ததுக்கு அப்புறமா நாம் மேலே அடுத்த லைன் இந்த இடத்துலேருந்து செகண்ட் லைன் நாம் போட ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ போட்டிருக்கிற இந்த ஒரு லைனை வந்துட்டு நாம் நடு லைனாக எடுத்துக்கிட்டு கீழே 5 லைனும் இதுக்கு மேலே இன்னும் 5 லைனும் பேஸ்க்கு மட்டும் 11 லைன் போட்டுக்கணும். இப்போது செகண்ட் லைனில் நாம் ஃபர்ஸ்ட் நாட் போட்டுக்கலாம். மடக்கி எடுத்த அந்த ப்ளூ கலர் ஒயரை வச்சுட்டு அந்த மடக்கின பக்கம் வந்து திரும்பின பக்கமாக பின்னாடி இருக்கணும். ரன்னிங் ரோலோடு இருக்கிற அந்த ப்ளூ கலர் ஒயர் மேலே இருக்கணும். இப்போ நாம் நாட் போட்டுக்கலாம். ப்ளூ கலர் ஒயரை உள்ளே கொடுத்து அந்த பக்கம் வர மாதிரி நாம் விட்டுடணும். நாட் போட்டாச்சு. நாட் போட்டதுக்கு அப்புறமா இந்த சைடு ஒயர் இருக்குது பார்த்திங்களா, இது ரெண்டும் ஈவனாக இருக்குதா அப்படின்னு நம்ம கண்டிப்பாக செக் பண்ணிக்கணும். மேலே இருக்கிற ஒயரையும் கீழே இருக்கிற ஒயரையும் எப்படி நம்ம ஃபஸ்ட் லைனில் செக் பண்ணுறோமோ அது மாதிரி சைடில் இருக்கிற ஒயரில் எல்லா லைன்லேயுமே நாம் செக் பண்ணிக்கணும்.
இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று ஈவனாக இருக்கான்னு கண்டிப்பாக நாம் செக் பண்ணிக்கணும். ஈவனாக தான் இருக்குது. இல்லை அப்படின்னா இந்த இடத்துல நாம் கண்டிப்பாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி தொடர்ந்து போட்டுட்டு காட்டுறேன். பேஸ்க்கு வந்துட்டு 11 லைன் போடணும்னு சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி நடு லைனுக்கு மேலே 5 லைனும் கீழே 5 லைனுமா மொத்தம் 11 லைன் போட்டுக்கிட்டேன் நான். பேஸ் போட்டு முடிச்சாச்சு. ஆனால் ரன்னிங் ஒயரை கட் பண்ணலை நான். நார்மல் நட் பேஸ்கெட் போடுறோம் அப்படின்னா லாஸ்ட் 9 லைன் மட்டும் ஒரு கலர் வச்சு போட்டுட்டு அந்த லாஸ்ட்டில் இருக்கிற ஒரு லைனும் இந்த லாஸ்ட்டில் இருக்கிற ஒரு லைனையும் நாம் உயரம் என்ன கலரில் போடுறோமோ அதே கலரில் தான் போட்டு நம்ம தொடர்ந்து போட்டுட்டே வருவோம் கட் பண்ணாமல். ஆனால் இதில் நான் 11 லைன் போட்டுட்டு ரன்னிங் ஒயரில் ஒரு விரல் அளவு மட்டும் விட்டு ஒயரை கட் பண்ணிவிட்டு எப்படி போடுறது அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போது லாஸ்ட் லைனை ஒரு விரல் அளவுக்கு மட்டும் கட் பண்ணிவிட்டு விட்டுட்டேன் நான். உயரம் போடுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த பிங்க் கலர் ரோல் வச்சு தான் உயரம் ஃபுல்லாகவே நான் போட்டுக்க போகிறேன். இது நார்மல் நட் பேஸ்கெட் தான், ஸோ கலர் எதுவும் சேஞ்ச் பண்ண போகிறதில்ல. இந்த பிங்க் கலர் வச்சு தான் சுற்றிலுமே நான் மேலே வர போட்டுக்க போகிறேன். கட் பண்ணி விட்ட ப்ளூ கலர் ஒயருக்கு மேலே இந்த பிங்க் கலர் ஒயரை ஒரு 4-5 நாட்ஸ்க்கு சொருகிற மாதிரி மட்டும் கொஞ்சம் முன்னாடி விட்டுட்டு அதில் வச்சுட்டு நம்ம நாட் போட போகிறோம். உள்ளே கூட இருக்கிற ஒயரை நம்ம மேலே பார்த்து சொருகி விட்டுக்கலாம். அந்த பிங்க் கலர் எக்ஸ்ட்ரா ஒயரை ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போது ப்ளூவையும் பிங்க் கலர் ஒயரையும் ஒன்றா வச்சுட்டு நாம் நல்ல டைட்டாக ஒரு நாட் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு கார்னர் டர்ன் பண்ணுறோம் நாம். இந்த இடத்துல கொஞ்சம் நல்லா டைட்டாகவே போட்டுக்கணும் இந்த நாட்டை. ஏன்னா 2 ஒயர் சேர்த்து நம்ம போடுறதுனால இது கொஞ்சம் இதுவாக இருக்கும். நல்லா டைட்டாக போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு கார்னர் டர்ன் பண்ணியாச்சு. இப்போது இந்த பிங்க் கலர் ஒயர் இங்கே பார்த்துருக்கு பார்த்திங்களா, இந்த குட்டி ஒயரு. இந்த குட்டி ஒயரை அதுக்கு கீழே இன்னொரு நாட்டு இருக்குது பாருங்கள், முக்கு திருப்புற நாட்டுக்கு முந்தின நாட்டு. அந்த நாட்டில் இந்த பிங்க் கலர் ஒயர் இருக்குது பாருங்கள், அந்த பிங்க் கலர் ஒயருக்கு கீழே கூடி கொடுத்து இந்த பக்கம் எடுத்துகிட்டு நாம் அதை உள் பக்கமாக திருப்பி விட்டு அதை அப்படியே நாம் உள்ள நாட்டு போடும்போது மேலே பார்த்தோ இல்லை சைடு வாக்குலேயோ நம்ம இஷ்டப்படி நாம் சொருகி விட்டுக்கலாம் அதை. இப்போ பாருங்கள் நீட்டாக இருக்கும் இந்த இடம். இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பேஸ்கெட் முடிகிற வரைக்குமே நாம் சுற்றிலும் நாட் போட்டுகிட்டே வரப்போகிறோம். அவ்வளோ மட்டும்தான், வேறு எதுவும் இதில் பண்ண போகிறதில்ல. இப்போது சுற்றிலும் போட்டு ஒரு லைன் போட்டிருக்கேன் நான். ஃபஸ்ட்டு கார்னர் டர்ன் பண்ணோம் இல்லையா, அந்த ஃபஸ்ட்டு நாட் அது வரைக்கும் நான் ஒரு லைன் சுற்றிலும் போட்டு வந்திருக்கேன். இந்த மாதிரியே தான் நாம் இன்னும் தொடர்ந்து போட்டுகிட்டே வர போகிறோம். கொஞ்சம் தூரம் போட்டுட்டு காட்டுறேன். உள்ளுக்குள்ளே தென்னங்குச்சி கொடுத்துருக்கேன், பேஸ் அகலமாக தெரியறதுக்காக. நீங்கள் இஷ்டப்பட்டால் கொடுத்துக்கலாம். பேஸ்கெட் ஃபுல்லாக போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிட்டேன் நான். உயரம் பார்த்தீங்க அப்படின்னா 19 லைன் போட்டு ஒரு லைன் உள்ளே மடக்கிட்டு மொத்தம் 18 லைன் வந்துட்டு ஹைட்டு இருக்குது பேஸ்கெட்டுக்கு. நார்மல் நாட்டில் நாம் சுற்றிலும் போட்டுகிட்டே வந்ததுனால உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா பிசிறு எதுவுமே இல்லாமல் பேஸ்கெட் வந்துட்டு நீட்டாக அழகாக நம்மளுக்கு கிடச்சிருக்கு. நார்மல் நாட்டுங்கிறதுனால கொஞ்சம் இந்த இடம் நம்ம லாஸ்ட் லைன் முடிக்கிறப்ப இந்த இடம் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சொருக வேண்டியிருக்கும். ஏணிப்படி முடித்து நாம் போட்டோம் அப்படின்னா பேஸ்கெட்டோட லாஸ்ட் லைன் வந்துட்டு இந்த மாதிரி ஒன்று போல் முடியும். ஆனால் நாம் வந்துட்டு நார்மல் நட் போட்டு பேஸ்கெட் போடுறப்போ லாஸ்ட் லைன் வந்துட்டு இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணி சொருகிற மாதிரி தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஏணிப்படி முடித்து யூஸ் பண்ணி போடுற பேஸ்கெட்டோட வீடியோஸும் நம்ம சேனலில் இருக்குது. அண்ட் ஹேண்டில் வீடியோஸ் இருக்குது, டாட் ஹேண்டில், 2 ஒயர் ஹேண்டில் அண்ட் முறுக்கு ஹேண்டில், அந்த மாதிரி ஹேண்டில் வீடியோஸும் இருக்குது. சேனலில் போய் கண்டிப்பாக பாருங்கள். அண்ட் இந்த பேஸ்கெட் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பேஸ் ஒரு கலர்லேயும் உயரம் வந்துட்டு இன்னொரு கலர்லேயும் நம்ம சேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி போடும்போது ஏணிப்படி முடிச்சு இல்லாமல் நம்ம போடலாம். கண்டிப்பாக இந்த பேஸ்கெட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ.